வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு குரூப் 4 பதவியான இளநிலை உதவியாளர் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் 100+ வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகுது. இளநிலை உதவியாளர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 22,000 மேக்ஸிமம் 90,000 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 30,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 24 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஓகேங்களா? வேரியஸ் போஸ்ட் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இது தான். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 7 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரில் அஃபீஷியல் லாங்குவேஜில் மொத்தமாக ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க யூஆர் கேட்டகரிக்கு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி ஹிந்தியில் முடிச்சிருக்கணும். 50% மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டிகிரியில் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாகவும் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பிஇயில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது எம்சிஏ அல்லது எம்பிஏ அல்லது பிஜிடிஎம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50% மார்க் வச்சுருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும் 32 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனி மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு மொத்தமாக 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 வேக்கன்சிஸும் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1, யூஆருக்கு 2 பிரித்து கொடுத்துருக்காங்க. 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்பிஏயில் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது அக்ரிகல்ச்சுரல் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனில் அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் செக் பண்ணிக்கிங்க. 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். சிஏ அல்லது சிஎம்ஏ முடிச்சிருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவில் 50 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் இருக்குது, செக் பண்ணுங்கள். 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதில் 50% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 45% மார்க் வச்சுருந்தாலே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு 50 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும். 50% மார்க் இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடினா 45% மார்க் இருந்தாலே எலிஜிபிள். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. ஃப்ரெஷர்ஸ் பார்த்திங்கன்னா ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜெனரலில் உங்களுக்கு 30 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஒரு கிராஜுவேஷன் எனி கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுலேயுமே பார்த்திங்கன்னா மார்க் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த டிகிரியும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th டிகிரி ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா?
சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அஃபிஷியல் லாங்குவேஜ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த 2 போஸ்ட்டுக்குமே 40,000 1,40,000 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை 55,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியில் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 30,000 1,20,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து 40,000க்கு மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 22,000 90,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து 28,000 to 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ரெகுலர் போஸ்ட்டு தான். ப்ராபஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 months இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராபஷன் பீரியட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்குறம் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசினா 3 years ரிலாக்ஸேஷன். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 10 years ரிலாக்ஸேஷன். எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் 3 years. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே அறிவிச்சிருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்குங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் சார்ஜஸ்னு 500 ஜிஎஸ்டி 90 ரூபாய் சேர்த்து 590 ரூபாய் பெய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்றவங்க ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸே 1000 rupees, இன்டிமேஷன் சார்ஜஸ் 500, ஜிஎஸ்டி 270 இதெல்லாம் சேர்த்து 1770 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலையே ஃபீஸும் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணோம், அந்த டாக்குமெண்ட்ஸோட ஃபைல் சைஸு, அதேமாதிரி ஃபார்மேட் இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக அதை கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 படித்து பார்த்துருங்க. ஸோ எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். 5 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரேங்க் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் உங்களுக்கு தனித்தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா போஸ்டிங்ஸுமே 120 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது 4 ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சர் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சிலபஸுமே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேரும் ஆகிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.